Hi friends, welcome to SP Electronics Channel. நம்ம சேனல்ல 48 volt 30Ah lithium phosphate cell வச்சு பேட்டரி செய்யறத பத்தின ஒரு 3 வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து போட்டு இருந்தோம். சோ அதோட அந்த சீரிஸோட லாஸ்ட் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 48 volt 30Ah பேட்டரி வந்து ஏற்கனவே பண்ணி கொடுத்தாச்சு. இது நம்மளோட மூணாவது பேட்டரி. ஓகேங்களா, மூணாவது பேட்டரி வந்து வெளியே போக போகுது. ஸோ இது மட்டும் தான் நம்மளால் வந்து வீடியோ எடுத்து போட முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த பேட்டரி எல்லாமே வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, நேரங்கள் சரியில்லாத காலத்துலாம் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ணி சரி சின்ன ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துங்க. இது வந்து 48 volt 30Ah லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்லால் செய்யப்பட்ட பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு போட்டுருந்தாங்க. இப்போ லித்தியம் ஃபாஸ்பேட் வந்து ஃபேமஸாக ஆரம்பிச்சிருச்சு. குவாலிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்ததுலேயும் அதோட இது பெஸ்ட்டாக இருந்தனால லித்தியம் பாஸ்பேட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து மாறிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 48 volt மக்களுக்காக செஞ்சு காட்டணும், அப்படியே வீடியோவில் செஞ்சு காட்டணும் அப்படின்றனால வந்து ஃபஸ்ட்டாக வந்து 2 வீடியோ வந்து போட்டுருந்தோம், 2 சீரிஸ். அடுத்த ஒரு வீடியோ நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோ 48 volt 30Ah பேட்டரிக்கான லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் போட்டு நம்ம வந்து பண்ணிடுறோம். உள்ளே வந்து 48 volt பேட்டரி ரெடி பண்ணி ப்ளூ ஷீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மெட்டல் பாக்ஸ் ரெடி பண்ணி மெட்டல் பாக்ஸ் மேலே வந்து வச்சாச்சு இதை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து வந்துடும், அதாவது 3 pin சார்ஜிங் போட்டு. இதுதான் வந்து உங்கள் சார்ஜரில் வர பின். இதில் டேரெக்டாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். முழுக்க தண்ணி உள்ளே போகாத மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருக்கு. நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுக்காத வரைக்கும் மழை தண்ணி பட்டாலோ இல்லை சர்வீஸ் பண்ணாலோ மழை தண்ணி, அதாவது ஈரம் வந்து உள்ளே போகாது, அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்குது. ஒரு இப்போ லித்தியம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வண்டியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் நினைக்கிற அளவுக்கு தான் வந்து போகணும். பேட்டரியில் தண்ணி டச் ஆகவே கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள். நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது தண்ணி உள்ளே நான் ஓட்டிமா நானே வச்சு அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சுக்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் வந்து இது வந்து பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து க்ளூ, அதாவது ஜெல்லு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுது. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குமோ அந்த கேப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லு போட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து பேட்டரி பண்ணியிருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேக்கிங்கில் இந்த இடத்துல ஃபுல்லாமே உங்களுக்கு க்ளூ கன் வந்து க்ளூ போட்டாச்சு. ஈரம் வந்து உள்ளே போகாது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு வந்து வெளியில் வந்து 2 போர்ட்டு, எங்கே வந்து தண்ணி போகாத மாதிரி கிளாம்பு போட்டு தான் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து 10 AWG ஒயர், டிசி ஒயரு. இது 40 amps வரைக்கும் மேக்ஸிமம், அதாவது 40 to 50 amps வரைக்கும் கரண்ட் எடுத்துக்கலாம் இந்த ஒயரில். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். இதுக்கு மேலே ஆம்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் ஒயரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த AWG அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு 8 அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் குட்டியாக ஒரு ஹேண்டில், பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து இப்படி மடித்து வச்சுட்டு தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்லலை, அவங்க பண்ண சொன்னால் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பேட்டரிக்கு மேலே ஒரு 2 inch கேப் வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பேட்டரியோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 15 கிலோக்கு மேலே வந்து வந்துடும். லித்தியம் பாஸ்பேட்டில் செஞ்சதுனால 15 கிலோ கிட்ட வந்துடும். இங்கே சார்ஜிங் போட்டு கைப்பிடி ஹேண்டில், அது இல்லாமல் ப்ளஸ் மைனஸ் நம்ம கண்ட்ரோலர் கூட லோடு இதுதான் இங்கே வந்துடணும். மற்றபடி பாக்ஸில் பெயிண்ட், நார்மலான பெயிண்ட் தான் வந்து அடிச்சு வச்சுக்கிறோம், பிளாக் கலர் பெயிண்ட்டு. பெருசாக வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பாருங்கள், சுற்றி பாருங்கள். இப்போ இந்த பேட்டரியோட வெயிட் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த பேட்டரியோட டைமென்ஷன் பார்க்கலாம், எவ்வளோ அகலம் வருது அப்படிங்கிறது. உங்களுக்கு 48 volt 30Ah அப்படின்னாலே இந்த சைஸ் தான் வந்து மினிமம் சைஸ். ஓகேங்களா, ஸோ மினிமமாக நம்மள இந்த சைஸ் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம டேப் எடுத்து அளந்து பார்க்கலாம். உங்களுக்கு பாக்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செல் பண்ண போகிறோம் ரெடி பண்ணி. உங்களுக்கு 24Ah 30Ah என்ன சைஸில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து மெட்டல் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த பேட்டரியோட அகலத்தை வந்து பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 8.25 inch கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து இந்த குறுக்களவு, இந்த குறுக்களவு பார்த்தோன்னா 6.25 inch இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பேட்டரியோட ஹைட் வந்து பார்க்கலாம், ஹைட் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பேட்டரியோட ஹைட் வந்து பார்க்குறோம். ஹைட் வந்து கரெக்டாக வந்து 1 அடி இருக்குது. இந்த ஹேண்டிலோட சேர்த்து, ஹேண்டில் அண்ட் ஒயர் மடங்குது இல்லை, இதோட சேர்த்தோம் அப்படின்னா 1 அடி, ஒரு 13 inchனா கரெக்டாக இருக்கும். 13 இல்லை 14 inch வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவு வந்து உங்கள் வண்டியில் வந்து இடம் இருக்கா என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கன்வர்ஷனில் வந்து ஈடுபடுறாங்க, அதாவது பெட்ரோல் பைக்கை நார்மல் எலக்ட்ரிக் பைக்காக மாற்றத்துக்கு. அதுக்கு பேட்டரி என்ன சைஸ்ன்னு கேட்குறாங்க, என்ன சைஸில் பேட்டரி வரும் அப்படிங்கிறது. 48 volt 30Ah மெட்டல் பாக்ஸோடு பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டைமென்ஷன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 14 inch, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 inch, இந்த குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா 6.25 inch. அந்த அளவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பேட்டரி வந்து கரெக்டாக வந்து உட்கார வைக்க முடியும். ஸோ இதுதான் 48 volt 30Ah சைஸ். பல பேர் வந்து கேட்டுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேட்டரியோட ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்துட்டீங்க. இந்த பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி 48 வோல்ட் 30H லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணுற மாதிரினா எத்தனை வாட்ஸ் மோட்டர் உங்கள் வண்டியில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு மேக்ஸிமம் போகும், எத்தனை பேர் அதில் போவீங்க, எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு எஸ்பின்னு போட்டுட்டு, அதாவது ஹேஷ்டேக் எஸ்பின்னு போட்டு உங்களோட மைலேஜ் ப்ளஸ் வந்து எத்தனை பேர் போவீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க, எத்தனை வாட்ஸ் மோட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா பல நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கறது என்னென்னா 48 வோல்ட் பேட்டரி போட்டால், அதாவது 30H பேட்டரி போட்டால் எவ்வளோ மைலேஜ் வரும், எவ்வளோ ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அது நம்ம வாயால் உங்களுக்கு 60 வரும் 70 வரும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு மோட்டரோட வாட்ஸை பொறுத்து இருக்குது, ஒரு கரண்ட் ஒரு மோட்டர் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேர் போகிறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 48 வோல்ட் 30H பேட்டரினா எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு யூஸ் ஆகலனாலும் பல பேருக்கு மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, நன்றி வணக்கம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 48 வோல்ட் 30H பேட்டரி செய்யறதுக்கான சீரிஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம எக்கச்சக்கமான வீடியோ வந்து போட்டாச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும். 48 வோல்ட் 30H பேட்டரி நீங்களும் செய்யலாம். ஓகேங்களா? நன்றி வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.